ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இன்றைக்கி நான் உளுந்த வடை எப்படி செய்வேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்த மாவு, அரிசி மாவு தனித்தனியாக நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், ஏற்கனவே நான் அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ உளுந்த மாவு லாஸ்ட்டாக ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் சரி தான், இந்த மாதிரி கிரைண்டரில் மிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதோட என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னா, வெங்காயம் நல்லா பொடுசாக அரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டுக்கணும். அதை இதோட சேர்த்துக்க போகிறோம். இதோட ஜீரகமும் மிளகும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு சூடான எண்ணெயில் அந்த மாதிரி தண்ணியில் கையை நனைச்சிட்டு நம்ம மாவு எடுத்தால் தான் கையில் மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு உருண்டை உருட்டிக்கணும். அதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடணும். இந்த ஓட்டை எதுக்கு போடுறாங்கங்கிறது நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதில் அப்போ தான் நல்லா மாவு ஈவனாக வெந்து வரும், அதுக்காக போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன ரீசனுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற வடையிலலாம் ஓட்டை போடுறது கிடையாது. இந்த வடையில் தான் ஓட்டை போடுறோம். மிதமான ஹீட்டில் நம்ம வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம பலகாரத்தை சுட்டு எடுக்கணும். இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஒரு டைமும் நம்ம கையை தண்ணியில் நனைச்சிக்கணும். அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் நம்ம பலகாரத்தை போட வரும். பலகாரம் எல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பலகாரத்துக்கு அரிசி மாவு சேர்த்து நம்ம செய்யும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வேறு மாதிரி ட்ரை பண்ணுறீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.